ஹாய் நண்பா, வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான 2-in-1 கேஜெட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கேஜெட் தான். இதை இப்படி ஒரு பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அப்படியே அப்படி திருப்பினா ஒரு பவர்ஃபுல்லான பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கேஜெட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் இந்த சூப்பர் கேஜெட் ரெடி பண்ண 1.5 இன்ச் பிவிசியை 15 சென்டிமீட்டர் லென்த்தில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 1.5 இன்ச் to 2.5 இன்ச் பிவிசி ரெடியூசர் ஒன்று எடுத்துருக்கோம். ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த ரெடியூசரோட உள் பக்கத்தில் இந்த மாதிரியான அலுமினியம் கவர்ஸை ஒட்ட போகிறோம். ஸோ இது வந்து நார்மலாக நம்ம ஹோட்டலில் சாப்பாடு வாங்கும்போது சாணாருடைய கவர் தான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குள்ளே அலுமினியம் ஃபாயில் பேப்பரையும் ஒட்டலாம், அப்படி இல்லைனா இந்த மாதிரியான அலுமினியம் கவர்ஸே ஒட்டிக்கலாம். ஸோ இப்போ இந்த ரெடியூசரோட உள் பக்கத்தில் ஃபுல்லாக இந்த அலுமினியம் கவர்ஸை ஃபெவிகால் யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ நம்ம எதுக்காக இந்த அலுமினியம் கவர்ஸ் எல்லாம் ஒட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா, ஸோ உள்ள நம்ம எல்இடி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த எல்இடியோட பவர் இந்த அலுமினியம் கவர்ஸில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி வெளியே வரும்போது இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம இந்த ரெடியூசரோட உள் பக்கத்தில் இந்த அலுமினியம் கவர்ஸை சூப்பராக ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு வாட்டர் பாட்டில் மூடியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மூடியோட அளவுக்கும் ஒரு அலுமினியம் கவரை கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அதையும் இப்போ இது மேலே இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதில் 3 எல்இடிஸ் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் 3 லைன்ஸை மார்க் பண்ணி ஒவ்வொரு எல்இடிக்கும் 2 ஹோல்ஸ் போட போகிறோம். நம்ம யூஸ் பண்ணுற அந்த ட்ரில்லிங் மிஷின் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் இருக்குது. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோலாம் கண்டிப்பாக பார்த்துக்க மாட்டீங்க. மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி 3 வோல்ட் ஒயிட் எல்இடிஸ் 3 எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த 3 எல்இடியுமே நம்ம ரெடி பண்ண அந்த மூடியில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3 எல்இடியோட மைனஸ் பின்னையும் இந்த மாதிரி பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்இடிஸில் எல்லாத்துலேயுமே மைனஸ் பின் எது ப்ளஸ் பின் எது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஸோ எல்லா எல்இடிலையுமே நெட்டையாக இருக்கிறது ப்ளஸ் பின்னு, கொஞ்சம் குட்டையாக இருக்கிறது மைனஸ் பின்னு. ஸோ இப்போ நம்ம பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ண இந்த 3 எல்இடியோட மைனஸ் பின்னையும் இப்போ சால்டரிங் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இந்த 3 எல்இடியோட ப்ளஸ் பின்னையும் இந்த மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதையும் சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இதில் கவனமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இதில் எந்த ஒரு ப்ளஸ் பின்னும் மைனஸ் பின்னோட டச்சாக இருக்கக்கூடாது. என்ன ஒரு புத்திசாலித்தனம், இதுக்கெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நீயே சிரிச்சுக்கிடுங்க, பரவாயில்ல. ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் பின் ஜாயினில் இந்த மாதிரி ஒரு சின்ன ரெட் வயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி மைனஸ் பின் ஜாயின்லையும் இந்த மாதிரி ஒரு சின்ன பிளாக் வயரை கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த எல்இடிஸை அந்த ரெடியூசரோட உள் பக்கத்தில் க்ளூகன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த எல்இடிஸை இதுக்குள்ளே சூப்பராக ஒட்டியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி லித்தியம் அண்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி 2 எடுத்துருக்கோம். இந்த ரெண்டையுமே இப்போ நம்ம பேரல் கனெக்ஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 பேட்டரியோட ப்ளஸ்லையும் ஒரு ரெட் வயரை சால்டரிங் பண்ணிடலாம். அதேமாதிரி மைனஸில் ஒரு பிளாக் வயரை சால்டரிங் பண்ணிடலாம்.
ஸோ ஒயர்ஸை நம்ம இந்த மாதிரி சால்டரிங் பண்ணுவோம். இது எதுக்காக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கே புரியும். ஸோ இந்த லித்தியம் அயன் பேட்டரியா ஆன்லைன்லையோ இல்லைனா ஆஃப்லைன்லையோ வாங்கினீங்க அப்படின்னா இந்த ஒரு பேட்டரியோட விலை 100 ரூபா கிட்ட வரும். ஆனால் இந்த ஒரு பேட்டரியை வெறும் 10 ரூபாய்க்கு எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கான வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அந்த வீடியோ போய் பாருங்கள். மேலே ஐ பட்டன்லேயே கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த 2 பேட்டரியுமே ஒயர்ஸை சால்டரிங் பண்ணி இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணி இன்சுலேஷன் டேப் யூஸ் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அப்போ தான் பிவிசிக்குள்ளே கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் 5 வோல்ட் பவர் பேங்க் சார்ஜிங் மாடல் சர்க்யூட் போர்டு ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இதோட ஆன்லைன் பர்ச்சேஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஆன் ஆஃப் சுவிட்ச் ஒன்று எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த சுவிட்சை அந்த பிவிசியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக அந்த சுவிட்சோட அளவை அதில் மார்க் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த சர்க்யூட் போர்டையும் அந்த பிவிசியில் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த சர்க்யூட் போர்டில் இருக்கிற மைக்ரோ யூஎஸ்பி போர்டும் யூஎஸ்பி போர்டும் வெளியே தெரியாதுக்காக அதோட அளவையும் இதில் மார்க் பண்ணி அதையும் கட் பண்ணி எடுக்கணும். ஸோ அதை இப்போ மார்க் பண்ணி கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த பிவிசியில் சுவிட்சுக்கும் சர்க்யூட் போர்டுக்கும் பர்ஃபெக்டாக கட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதை ரெடியூசரோட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் எல்இடிலேருந்து வர ரெட் வயரை கட் பண்ணி சுவிட்சோட 2 பின்லையும் கனெக்ட் பண்ணி சால்டரிங் பண்ணிடலாம். ஸோ இப்போ வீடியோவில் ஒரு சின்ன டெஸ்ட்டு, இது எனக்கு நானே வச்சுட்ட டெஸ்ட்டு தான். என்னாச்சு அப்படின்னா இந்த பிவிசிக்குள்ளே இப்போ இந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ண முடியல. இந்த பிவிசியை கட் பண்ணும்போது ஒரு சின்ன டெக்னிக்கல் ஃபால்ட் ஆகிட்டு அதனால் இந்த பிவிசியோட லென்த் கொஞ்சம் கம்மியாகிட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம வீடியோவில் கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு அந்த பிவிசியோட லென்த்தை கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு வரலாம். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்த பிவிசியை விட கொஞ்சம் லெங்க்த்தான பிவிசி எடுத்துட்டோம். ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்தது 15 சென்டிமீட்டர், இது வந்து 20 சென்டிமீட்டர். ஸோ இதுலேயும் அதே மாதிரி சுவிட்சுக்கும் சர்க்யூட் போர்டுக்கும் சூப்பராக கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இப்போ இதை ரெடியூசரோட கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி இதில் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிவிசிக்குள்ளே க்ளூகனை யூஸ் பண்ணி அந்த பேட்டரியை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டரிலேருந்து வர ப்ளஸ் ரெட் வரையும் சுவிட்சிலேருந்து வர ப்ளஸ் ரெட் வரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேட்டரிலேருந்து வர மைனஸ் பிளாக் வரையும் எல்இடிலேருந்து வர மைனஸ் பிளாக் வரையும் ஒன்றா கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இதோட சர்க்யூட் போர்டையும் கனெக்ட் பண்ணிடலாம். சர்க்யூட் போர்டில் பி ப்ளஸ் பி மைனஸ் அப்படின்னு என்னென்ன இருக்கும். ஸோ பி ப்ளஸ் அப்படிங்கிறதுல இந்த ப்ளஸ் ரெட் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். பி மைனஸ் அப்படிங்கிறதுல இந்த மைனஸ் பிளாக் ஒயர்ஸை கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த ஒயர்ஸை சால்டரிங்கும் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பிவிசியோட அளவுக்கு ஒரு கார்ட்போர்டை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ இந்த சர்க்யூட் போர்டில் ஒரு இண்டிகேஷன் லைட் இருக்கும். அந்த இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியுதுக்காகவும் இதில் ஒரு சின்ன ஹோல் போட்டு எடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த சர்க்யூட் போர்டை கார்ட்போர்டோட ஃபெவிகாலை யூஸ் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ ஃபெவிகால் அப்ளை பண்ணும்போது அந்த யூஎஸ்பி போர்ட்டுக்குள்ளே ஃபெவிகால் போகாத அளவுக்கு கொஞ்சம் கவனமாக அப்ளை பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி இந்த கார்ட்போர்டை பிவிசியோட சூப்பராக ஒட்டிடலாம். நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம் சூப்பர் க்ளூனா என்ன அப்படின்ட்டு. ஸோ சூப்பர் க்ளூனா ஃப்ளக்ஸ் ஒட்டுற கம்பு தான். ஃப்ளக்ஸ் ஒட்டுற கம்பு தான் நான் அப்படி சூப்பர் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன்.
ஸோ நெக்ஸ்ட்டு கார்ட்போர்டில் சர்க்கிட் போர்டில் இருக்கிற இண்டிகேஷன் லைட் வெளியே தெரியறதுக்காக போட்ட ஹோலை இந்த மாதிரி க்ளூ வச்சு கவர் பண்ணிடலாம். ஸோ க்ளூ காஞ்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இருக்கிற க்ளூவையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சுவிட்சையும் சூப்பர் க்ளூ யூஸ் பண்ணி சூப்பராக ஒட்டிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பிவிசியையும் கார்ட்போர்டையும் ஒட்டின அந்த ஜாயிண்ட்டை சாண்ட் பேப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி ஃபினிஷிங் கொடுத்துடலாம். நெக்ஸ்ட்டு நம்ம எல்லா கேஜெட் மாதிரியும் இந்த கேஜெட்டையும் சூப்பராக பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு எல்லோ கலர் எனாமல் பெயிண்ட் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பிவிசி ஃபுல்லாக இந்த எல்லோ கலர் பெயிண்ட் அடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லோ கலர் பெயிண்டை ஃபுல்லாக அடித்து அதை சூப்பராக காய வச்சு எடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு பிளாக் கலர் எனாமல் எடுத்திருக்கேன். இதை இப்போ இந்த ரெடியூசரோட வெளிப்பக்கத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக அடிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம கேஜெட்டை பக்காவாக பெயிண்ட் பண்ணி சூப்பராக காய வச்சு எடுத்துட்டோம். பார்க்குறதுக்கு ஒரு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் சூப்பராக ரெடி ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம 2 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பேட்டரியோட எம்ஏஹெச் 3000 அப்படின்னு வைக்கும்போது 2 பேட்டரி 3000 + 3000 6000 எம்ஏஹெச். இது ஒரு பவர்ஃபுல்லான 6000 எம்ஏஹெச் பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணலாம். அதே டைமில் ஒரு பவர்ஃபுல்லான டார்ச் லைட்டாகவும் யூஸ் பண்ணலாம். ஒரு 2-in-1 கேஜெட் அப்படிங்கிறதுக்கு ஒரு பர்ஃபெக்டான கேஜெட் தான் இது. ஸோ இதில் நம்ம ஒரு சின்ன விஷயத்த மிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ மிஸ்டர் பண்ணலையா இல்லை நான் மிஸ்ஸஸ் பண்ணலையா அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இந்த பைத்தியார பையன் அப்படி கேட்டாலும் கேட்பான். ஸோ ஒரு சின்ன விஷயத்தை தவற விட்டுருக்கோம். என்ன அப்படின்னா இதோட ஃப்ரண்ட் சைடில் ஒரு கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். என்கிட்ட கிளாஸ் இல்லை அப்படிங்கிறதுனால நான் ஃபிக்ஸ் பண்ணல. பட் கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணாலுமே நல்லா தான் இருக்குது. கிளாஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கேஜெட்டை எப்படி சார்ஜ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மல் நம்ம மொபைல் சார்ஜரை வச்சே சார்ஜ் பண்ணலாம். ஸோ பேட்டரி சார்ஜ் ஆகும்போது ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் பிளிங்க் ஆகும். ஸோ சார்ஜ் ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா பிளிங்க் ஆகாமல் அப்படியே கன்வியூஸாக அறியும். ஸோ நெக்ஸ்ட்டு இது மூலமாக நம்ம மொபைல் எப்படி சார்ஜ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம மொபைலும் பக்காவாக சார்ஜ் ஆகுது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ இது ஒரு 6000 mAh பவர் பேங்க் அப்படிங்கிறதுனால இது மூலமாக உங்கள் மொபைலை 1 டைம் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் சார்ஜ் ஆகும்போது சர்க்கிட் போர்டில் இருக்கிற அந்த ரெட் கலர் இண்டிகேஷன் லைட் கன்வியூஸாக எரியும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம டார்ச் லைட்டோட பவர் நைட் டைமில் இருட்டிலலாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நைட் டைமில் ஃபுல்லாக இருட்டான இடத்துலையும் நம்ம டார்ச் லைட்டோட பவர் சூப்பராக இருக்குது. ஸோ நான் மொபைலில் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறனால என்னால் தெளிவாக காட்ட முடியல. பட் நேரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக பவர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதிலலாம் நீங்கள் ஓரளவுக்கு பார்க்கலாம் நம்ம டார்ச் லைட்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம்.
அவ்வளோதான் நண்பா, நம்ம சூப்பரான 2-in-1 கேஜெட்டை ரெடி பண்ணிட்டோம். ஸோ வீடியோ கொஞ்சம் லெங்க்தாக இருந்திருக்கும், பட் மேக்கிங் ப்ராசஸ் ரொம்பவே சிம்பிள் தான், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஸோ ரெடி பண்ணதுக்கு நான் 150 ரூபா ஆச்சு. அது எப்படி அப்படிங்கிறது கீழே டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ முடிஞ்சால் நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. அப்படி ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட Instagram ஐடிக்கு மெசேஜ் பண்ணுங்க. என்னோட Instagram ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோ அந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு மறக்காம வச்சல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.